திடீர் என கால்கள் வீங்கி ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நோய்த்தன்மை தெரியாமல் ஒரு கிராமமே அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது இளம்புவனம் கிராமம். இங்குள்ள பெரும்பாலானோர் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணிபுரிகின்றனர். சாலை போடும் பணி, கட்டிடப் பணி என்ற வகையில் கூலி தொழிலாளர்களும் வசித்து வருகின்றனர். சமீப காலமாக இந்த கிராமத்தினர் திடீர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அதில் 8 பேர் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய சில நாட்களிலேயே யானைக்கால் நோய் போன்ற பாதிப்பை சந்திப்பதாகவும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். மாதக்கணக்கில் வீக்கம் குறையாத நிலையில் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடப்பதாக நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஒரு நாள் 8ஆவது சிகிச்சையில் இருந்தேன். காய்ச்சல் இருந்து ஒரு வாரத்துக்கு பிறகு கால் டப்புன்னு பெருசாக வீங்கிருச்சு. வீங்கணும் இருக்கிறது பெருசாக தூத்துக்குடிக்கு அனுப்பிவிட்டாங்க. தூத்துக்குடியில் இது வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் சொல்லலை கால் வீங்கின பற்றி. இது கொசுக்கடினால தான் அப்படிங்காங்க. எந்த ரிப்போர்ட்டும் இது வரைக்கும் தெரியல. கொசுக்கடினால தான் சொல்லுவாங்க எல்லாரும். இதனால வேலை வாய்ப்பையும் செய்ய முடியல. வேலை வெட்டி எதுவும் இதனால அரசு உடனடியாக நிவாரணம் கொடுத்தது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். இது வரைக்கும் 10 பேர்த்துக்கு இருக்கு இந்த எங்க ஊர்ல இதே மாதிரி கிராமத்துக்கு. அடுத்து மீண்டும் யாருக்கும் வரக்கூடாது இந்த மாதிரி. இது கொசுக்கடியால் ஏற்படும் பாதிப்பு என்றும், ஆனால் யானைக்கால் நோய் பாதிப்பல்ல என்றும் மருத்துவர்கள் அலட்சியமாக கூறுவதாக இந்த கிராமத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். அப்ப இது என்ன காரணம் அப்படின்னு இவங்க தொடர்ச்சியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய எட்டையாரம் மருத்துவமனைக்கும் அங்க போய் சிகிச்சை பெறது, அவங்க அங்க இருந்து தூத்துக்குடிக்கு அனுப்புறது, இப்படியே அலக்களிக்கக்கூடிய நிலைமையில அது யானைக்கால் நோய் அப்படிங்கிற விவரத்தை கூட இந்த மக்களுக்கு சொல்வதற்கு இங்க இருக்கக்கூடிய டாக்டர்களும் அதிகாரிகளும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நாங்க இந்த விஷயத்தை அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு போகும்போது அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பகுதியில யானைக்கால் நோய்க்கான கொசுக்கள் இல்லை, அது தஞ்சாவூர் நாகர்கோவில் பகுதியில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு இத மாதிரி கால்கள் வீங்கி அவர்களுடைய வாழ்வாதாரம் இழந்து வேலைக்கு போக முடியாம மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகிறாங்க. இந்த 6 பேர் மட்டுமல்ல, அதற்கடுத்தும் ஒரு 18 வயசு பையன், 19 வயசு இளைஞர்களுக்கெல்லாம் இந்த நோய் பரவக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அப்படின்னா இந்த பகுதியில அதற்கான கொசுக்கள் இருக்கு, சுகாதாரம் சீர்கெட்டு இருக்கு, அந்த யானைக்காலுக்கான கொசுக்கள் கடித்ததுனால இது பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு அப்படிங்கறத இங்கு உள்ள அரசு, சுகாதாரத்துறை, மருத்துவர்கள் இவங்க எதுவுமே கண்டுக்கிடாத ஒரு நிலைமையில ஒரு அச்சத்தோடு இந்த கிராம மக்கள் வாழக்கூடிய நிலைமை இருக்கு. எந்த நேரத்தில் நமக்கு இந்த நோய் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் வாழக்கூடிய நிலைமை இருக்கு. நோயாளிகளை அழைக்கழிப்பதை தவிர்த்துவிட்டு நோய் தன்மையை கண்டறிந்து இந்த கிராமத்தினரை பாதுகாக்க வேண்டும் என்பதே இவர்களது எதிர்பார்ப்பாகும். தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து செய்தியாளர் கோமதி சங்கர்.